ஏய் நீ வேணாம். நீ 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 நீங்கள் யாருமே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எல்லாமே லோ ரேங்க்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கும் பிரச்சனையாக தான் இருப்பீங்க. கேப்டன் நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போங்க. உங்களோட சர்வேவை நீங்களே பார்த்துக்கோங்க. நான் பாஸை கொள்கிற வரைக்கும் சர்வே ஆக வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. நீங்கள் இறந்தீங்கன்னா அதுக்கு நானும் பொறுப்பாக மாட்டேன். ஆனால் இப்போ நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோமே, நாங்கள் எப்படி தனியாக சர்வே ஆகுறது? எக்ஸ்கியூஸ் மீ, நீ ஓவராக பேசுகிறேன். உங்களுக்கு ஓகேனா நான் அவங்க கூட இருக்கட்டுமா? அது உங்கள் இஷ்டம். ஏ ரேங்க் ஹண்டர் கூட வரதும் வராததும் உங்கள் இஷ்டம் தான். நான் சிம்பத்தியில் இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி இருக்காங்க. யார் இந்த பொம்பளை? இவங்க பார்க் பி ரேங்க் ஹண்டர். இப்போ இவங்க அங்கே இருக்கிற இந்த லோ ரேங்க் ஹண்டர்ஸ் கூட இருக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி நமக்கு ஜின்வோ வந்து அந்த அம்பை பிடிச்சதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஏய் நீ ஒரு இ ரேங்க் தானே, அந்த அம்பு தாக்க வந்தப்போ இவன் தானே கேட்ச் பண்ணான். அவன் கண்டிப்பாக திருப்பி பவரோட வந்திருக்கான். சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜின்ஹோக்குள்ளே ஏதோ பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் லாஸ்ட்டு போன எல்லா டஞ்சன்லேயுமே அவர்